ப்ரைஸ் தி லார்ட். இங்கே ஆக்சுவலாக கரண்ட் இல்ல. நான் வந்துட்டு இப்போ வந்து அந்த என் ஸ்டடி லேம்ப் யூஸ் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தினது, இன்னைக்கே இத பேசணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு 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 ஏவுதல் இருந்துச்சு. நான் ஆண்டவர் எனக்கு இத ஒரு ஹோலி ஸ்பிரிட் இத உணர்த்துனனால தான் நான் இப்போ இத வந்து கரண்ட் இல்லாட்டி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இது எப்பயும் போல நான் வந்து வீடியோவ எடிட் பண்ணி இத நான் போடப் போறதில்ல. இத வந்து நான் டைரக்ட்டா அன்ஃபில்டர்டா நான் அப்படியே தான் நான் போடப் போறேன். இதில ஏதாவது நான் ஸ்லோவா லேக் ஆயிருந்தா நீங்க அத பெருசா பார்க்காதீங்க. நான் என்ன வசனம் சொல்றேன், என்ன சொல்லப் போறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. கோச்சிக்காதீங்க. அ நான் லாஸ்ட் வீக் வந்து எசேக்கியேல் சாப்டர் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ, அதில சாப்டர் 2வையும் 3யையும் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். ஆனா, அத ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தினாரு. இன்னைக்கு அதில தான் எனக்கு வந்து வார்த்தைய குடுத்தாரு. இன்னைக்கு அத பத்தி தான் என்ன பேச சொல்லியிருந்தாரு. இதில என்னன்னா, எசேக்கியேல் சாப்டர் 2ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் போய் எசேக்கியேல்ட்ட சொல்றாரு. இந்த மாரி எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட, இந்த மாரி நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. இந்த மாரி நான் சொல்றத போய் சொல்லு. ஆனா நான் இப்பயே சொல்றேன், அவங்க வந்து ரொம்ப ரெபல்லியஸான பீப்பிள். அவங்க ரெபல் பண்ணுவாங்க. நீ சொல்றத வந்து கேட்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது. நான் சொல்றத அவங்க கேட்கவே இல்ல. நான் எத்தனையோ வாட்டி அவங்கள்ட்ட சொல்ட்டேன். ஆனா அவங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப நீ சொல்றப்ப கூட அவங்க வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நான் உன்ன சொல்றதே அட்லீஸ்ட் அவங்க உன் பேச்ச கேட்காட்டி நான் சொல்றத நீ சொல்லி கேட்காட்டி கூட, அவங்களுக்கு நடுவுல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியட்டும். அப்புட்ன்னு சொல்லிட்டு தான் நான் உன்ன சொல்றேன். ஸோ நீ போய் சொல்லு அவங்கள்ட்ட அப்புட்ன்னு சொல்லிட்டு எசேக்கியேல்ட்ட சொல்லுவாரு. அதே இத வந்து சாப்டர் 3ல என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் சொல்றப்போ ஒரு பாவி உன் பேச்ச கேட்டுட்டு அவன் மனம் திரும்பி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்புட்ன்னா, அவன் சேவ் ஆயிட்டான். நீயும் எனக்கு ஒபீடியன்ட்டா இருந்தன்னு அர்த்தம். இதே இது ஒரு பாவி ஒரு ஒரு ரைச்சியஸ் பெர்சன் வந்து நீ எதுவுமே சொல்லல, உன் பேச்ச கேட்கல அப்புட்ன்னு சொல்லிட்டு அவன் பாவம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நீ சொல்லியும் அவன் உணரல, அவன் மனம் திரும்பல அப்புட்ன்னா, அவன் பாவத்தோட அப்படியே ம ம ம ம மரிச்சுட்டான்னா, அவன் வந்து அவன் பாவம் மன்னிக்கப்படலன்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து நீ பொறுப்பாக மாட்ட. ஆனா இதே இது ஒருத்தன் வந்து பாவம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நீ அவன்ட்ட போய் நான் உன்ன சொல்றேன். நீ சொல்லல. நீ சொல்லலங்கிறதுனால அவனுக்கு அது தெரியாம, அவன் பாவத்தையும் அவன் அறிக்கையிடணும்னு தெரியாம, அவன் மனமும் திரும்பாம இருந்து அவன் வந்து இறந்துட்டான். அந்த சின்னோடயே இறந்துட்டான். அப்புட்ன்னா, அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் நீ தான். நான் உன்ன கேள்வி கேட்பேன். அப்புட்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதே இது அவன் உன் பேச்ச கேட்டு மனம் திரும்பிட்டான்னா, நீ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்ட. நீயும் சேவ் ஆயிட்ட, அவனும் சேவ் ஆயிட்டான். அப்புட்ன்னு சொல்லியிருப்பாரு. இதே இது உன் பேச்ச கேட்டு, நீ சொல்றத கேட்டும் அவன் மனம் திரும்பலன்னா, அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அப்புட்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ, இதில வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பீப்பிள் ரொம்ப ரெபெலியஸா இருக்காங்க எனக்கு அப்புட்ன்னு சொல்லிட்டே சொல்றாரு. அவர் வந்து எவ்வளவோ பேர்ட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அப்புட்ன்னு சொல்றாரு. இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய நேரங்கள் ஆண்டவர் வசனம் மூலியமா பேசியிருப்பாரு. ஒரு செர்மன் மூலியமா பேசியிருப்பாரு. ஏதோ ஒரு போதகர் மூலியமா, பாஸ்டர்ஸ் மூலியமா, ஒரு ப்ராஃபஸி சொல்றவங்க மூலியமா பேசியிருப்பாங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்பா, அம்மா மூலியமா நம்மள சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து கேட்டிருப்போமான்னு கேட்டா, ஒரு சிலத கேட்டிருப்போம், ஒரு சிலது கேட்காம இருந்திருப்போம். ஆனா அந்த ஒரு சிலத கேட்காதனாலேயே நம்ம ஆசீர்வாதங்கள இழக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சுருவோம். இப்போ நீங்க வந்துட்டு அ 1 சாமுவேல் சாப்டர் 15 வெர்ஸ் 23 பார்த்தீங்கன்னா, "ஃபார் ரெபெல்லியன் இஸ் அஸ் தி சின் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் ஸ்டபர்னஸ் இஸ் அஸ் இனிக்விட்டி அண்ட் ஐடல்ட்ரி" அப்புட்ன்னு போட்டிருக்கு. "பிகாஸ் யூ ஹேவ் ரிஜெக்டட் த வேர்ட் ஆஃப் த லார்ட், ஹி ஆல்சோ ஹாஸ் ரிஜெக்டட் யூ ஃப்ரம் பீயிங் கிங்." இதில என்ன போட்டிருக்குன்னா, அந்த ரெபெல்லியன் அந்த ஒரு முரட்டாட்டத்த அந்த ரெபெல்லியன விட்ச்கிராஃப்ட்டோட பில்லி சூனியத்தோட கம்பேர் பண்றாங்க. நம்ம நெனைப்போம், இது என்ன ப்ரோ இது கேட்காட்டி இது ஒரு பிரச்சனையா? ரெபெலியஸா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? அப்டின்னு நெனைப்போம். ஆனா பைபிள்ல ரெபெலியஸ வந்து ஒரு விட்ச்கிராஃப்ட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஸ்டபர்னஸ வந்து ஒரு ஒரு நமக்கே தெரியும். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "நான் ஒரு ஜெலஸான காட். நீ என்னையன்றி வேற தேவர்கள் உண்டாக வேண்டாம்னா, உனக்கு வேற உண்டாக வேண்டாம். நானே உனக்கு தேவன்னு" சொல்லியிருக்காரு. ஸோ நீ விக்கிரக ஆராதனை பண்ணினா, ஆண்டவரோட கோபம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நெறைய இடத்துல பார்த்துருக்கோம் பைபிள்லயே. அந்த அந்த ஸ்டபர்னஸ இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர அவங்க வந்து அந்த விக்கிரக ஆராதனையோட பைபிள்ல கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாரி நீங்க வந்து ப்ராவெர்ப்ஸ் 28:14ல பார்த்தீங்கன்னா, "ஹேப்பி இஸ் த மேன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ரெவரண்ட், பட் ஹி ஹூ ஹார்டன்ஸ் ஹிஸ் ஹார்ட் வில் ஃபால் இன்டு கலாமிட்டின்னு" போட்டிருக்கு. நீ உன் இருதயத்த கடினப்படுத்தினா நீ வீழ்ந்துருவ. நீ வந்து ஒரு கலாமிட்டிக்குள்ள போய் விழுந்துருவ அப்புட்ன்னு போட்டிருக்கு. உங்க இருதயத்த தயவு செஞ்சு ஹார்டனா இருந்துச்சுன்னா, இன்னைக்கே ஆண்டவர்ட்ட போய், "ஆண்டவரே என் இருதயம் ஹார்டா இருக்கக்கூடாதுன்னு" சொல்லி கேளுங்க. ஏன்னா நீங்க மேத்யூ சாப்டர் 13:9 பார்த்தீங்கன்னா, அந்த பேரபிள் ஆஃப் தி சோவர்ன்னு இருக்கும். அந்த விதை வந்து எங்கே போய் விழுகுதுன்னு பார்ப்பாங்க. விழுகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்.
ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வார்த்தையை கொடுக்குறாரு, நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரு. எல்லாமே இந்த உலகத்தில் இப்பயும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த விதை போய் ஒரு கல்லான இடத்துல, ஒரு ஸ்டோனியான இடத்துல விழுந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வளர்ந்துட்டு ஒரு சூரியன் வெளிச்சம் படும்போதே அது வந்து பட்டு போயிடுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது ஒரு நல்ல நிலத்துல விதைந்த விதை செம்மையாக வளர்ந்து நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இருதயம் ஸ்டோனியாக இருந்தால் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை நமக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போகாது. நம்ம சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்தை போய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் இருதயம் வந்து ரொம்ப ஸ்டோனியாக இருக்குது, நான் உங்கள் பேச்சை கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆண்டவர்கிட்டயே போய் கேளுங்க. இப்போது இப்படி தான் பைபிளில் செய்யணும்னா இப்படி தான் செய்யணும், அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மள்ட்ட வந்து பெரிய ஒரு சர்க்கஸோ ஒரு வித்தை காட்டுறதோ இல்லை எதுவும் ஆண்டவர் பண்ண சொல்லலை. நம்மள்ட்ட சொல்கிறது, நான் சொல்கிறத நீ அப்படியே செய், உள்ளதுபடி சொல். இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போது உங்கள் ஆஃபீஸ் பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ நடந்துருச்சு, நம்மள்ட்ட கேட்குறப்போ நம்ம பொய் சொல்லக்கூடாது. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த தண்டனையை வாங்கினாலும் பரவாயில்ல, உண்மையாக இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உலக மக்களுக்கு உண்மையாக, நம்ம சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேத்யூ சாப்டர் 7 verse 21 to 23 நமக்கு இது நிறைய பேருக்கு தெரியும். நாட் எவ்ரி ஒன் ஹூ சேஸ் டு மீ லார்ட் லார்ட் ஷால் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன், பட் ஹீ ஹூ டஸ் தி வில் ஆஃப் மை ஃபாதர் இன் ஹெவன். மெனி வில் சே டு மீ இன் த டே, லார்ட் லார்ட் ஹேவ் யூ நாட் ப்ராஃபசைஸ்ட் இன் யுவர் நேம், கேஸ்ட் அவுட் டீமன்ஸ் இன் யுவர் நேம், அண்ட் டன் மெனி வண்டர்ஸ் இன் யுவர் நேம், அண்ட் தென் ஐ வில் டிக்ளேர் டு தெம், ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஹூ ப்ராக்டிஸ் லாலெஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ என்கிட்ட இந்த பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீ இந்த உலகத்துக்கும் யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். நீ இந்த உலகத்துக்கும் நான் உண்மையாக இருப்பேன், ஆண்டவருக்கும் நான் உண்மையாக இருப்பேன். அப்படின்னா நீ யாருக்குமே உண்மையாக இல்லை. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி வந்து லூக்வாமாக இருக்காதீங்கன்னு போட்டிருக்காரு பைபிளில். நீங்கள் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஐ வில் நெவர் நியூன்னு சொல்லிடுவேன்னு போட்டிருக்காரு. நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய வாட்டி நான் உணர்த்திட்டேன், நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். நான் உனக்காக அனுப்புகிற மக்கள்கிட்ட நீ வந்து அவமானப்படுத்தி அனுப்புகிற, அவங்கள திட்டுற, நீ ஒரு ரெபலஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதே அடுத்த வேர்ஸ் அப்படியே 24க்கு வந்தீங்கன்னா therefore whoever hears these sayings of mine and does them, I will liken him to a wise man who built his house on the rock, and the rain descended and the floods come and the winds blew and the beat on that house, and it did not fall, for it was founded on the rock. But everyone who hears the saying of mine and does not do them will be like a foolish man who builds his house on the sand, and the rain descended and the floods came and the winds blew and beat on that house, and it fell, and great was its fall அப்படின்னு போட்டிருக்கு. நீ வந்து ஆண்டவர் சொல்கிறது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டேன் அப்படின்னா, நீ உன்னோட ஃபெய்த்தை வந்து நீங்கள் வந்து ஒரு மணலில் தான் நீங்கள் வந்து ஹவுஸை கட்டி வச்சுருக்கீங்க, அது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு ஒரு நிமிஷம். மணலில் நீங்கள் வந்து உங்கள் ஹவுஸை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு வெள்ளம் அடித்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறப்போ, நீங்கள் கட்டின வீடு வந்து ஒரு ராக்கில் கட்டின ஒரு வீடு மாதிரி, அது என்ன நடந்தாலும் அது வந்து அசைக்கப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இருதயம் வந்து அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையால் ஆண்டவர் மேலே இருக்கணுமே தவிர, ஆண்டவரோட வார்த்தையை கேட்காத மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டெபனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன் ப்ரோ ஆண்டவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறாரு, நான் இப்போ பேசுகிறது வந்து உங்களுக்கு கடினமாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இதுதான் ஆண்டவர் பேச சொல்லியிருக்காரு, நான் அவருக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு தப்பு பண்ணுறப்போ ஆண்டவர்கிட்ட போய் டப்புன்னு மன்னிப்பு கேட்டுருங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன், இது தப்பு இல்லை, பைபிளில் எங்கேயோ போட்டிருக்கு, பைபிள் இப்படி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், பைபிளில் பாருங்கள், நீங்கள் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வசனம் இருக்கும் பைபிளில். நம்ம வாழ்க்கையில் நம்ம வழி நடத்துறது தான் பைபிளே இருக்குது. கண்டிப்பாக அந்த வசனம் இருக்கும். அந்த வசனம் இல்லை, யாராவது வசனம் படி சொல்லாமல் வேறு மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க பேச நீங்கள் கேட்கணும் இல்லை. ஆனால் வசனத்தைப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க பேசுகிறத கேட்டு அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அதுபடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், கண்டிப்பாக உங்களை பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போவார். ஆண்டவர் ஃபஸ்ட் நம்மள்ட்ட கேட்குற விஷயமே ஒபீடியண்ட்டாக இருந்தால் கேட்குறாரு. ஃபெய்த் வித்தவுட் ஒர்க் இஸ் டெட், ஜேம்ஸ் 2:26 சொல்லியிருக்காங்க. நான் என்னதான் விசுவாசம் இருந்தாலும், விசுவாசம் நம்ம ரசிச்சாலும்
நம்ம திரும்ப வந்து நம்ம அதைப்படி நம்ம வாழாமல் நம்ம தப்பு பண்ணால் நம்ம பாவத்தில் தான் போய் மாட்டிப்போம். திரும்ப நம்ம வந்து நரகத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்டுட்டு நம்ம அதை செய்யலை. நம்ம செஞ்சால் தான் நம்ம வந்து நம்ம லாவில் நடக்க முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து மேத்யூ 6:24 யூ கான்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ்னு போட்டிருக்கு. நான் அந்த உலகத்துக்கும் பண்ணுவேன், நான் இங்கேயும் இருப்பேன், நான் சர்ச்சுக்கு போவேன், சினிமா பாட்டு கேட்பேன், நான் பப்புக்கு போவேன், நாளைக்கு வந்து நான் இங்கே போவேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து அசிங்கமாக பேசுவேன், கெட்ட வார்த்தையில் பேசுவேன், மற்றவங்கள பற்றி நான் வந்து தப்பாக பேசுகிறேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நான் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் இப்படியும் சொல்லுவேன்னா நோ, டோன்ட் பி எ ஹிப்போக்ரைட். நீங்கள் வந்து ஒரு 2 விதமாகவும் இருக்காதீங்க. யூ கான்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணால் பூமர்னு சொல்லுவான் ப்ரோ. சொல்லிட்டு போட்டோம். எனக்காக கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு பெரிய ரொம்ப பிளஸ்டான பீப்புள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்காக கஷ்டப்படுங்க. இதில் என்ன இருக்குது? இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். இது வந்து நம்ம நித்திய ஜீவன் அடையிறது தான் நம்ம கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களோட கடைசி அந்த ஒரு மெயினான எய்மாகவே இருக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் அதவே அடையாமல் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டு? இப்போது சாம்வேல் 1 சாம்வேல் 15:22 ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு அது பெருசாக தெரியாது. இஃப் யூ ஆர் நாட் ஒபேயிங் ஹிம், இஃப் யூ ஆர் நாட் ஹீடிங் ஹிஸ் வேர்ட். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் என்ன பண்ணாலும் அது ஆண்டவர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவர் வந்து நீ சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாலே நீ கீழ்ப்படுறான்ப்பா, பெரிய விஷயம் சொன்னாலும் நான் கீழ்ப்படுறேன், என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுறான்ப்பா அந்த பையன் அப்படின்னா உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு தேவையானது நடக்கும். சீக் த கிங்டம் ஆஃப் காட் இட் ஷால் பி ஆடட் டு யூ. நீ கர்த்தரோட ராஜ்யத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானது தானாக வரும். Proverbs 3 verse 11-12 for whom the Lord loves he corrects. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர் இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா அவங்க நேசிக்கிறாங்க. எசேக்கியல்கிட்டே போய் இஸ்ரேல் பீப்புள்கிட்ட ஏன் சொல்கிறாருன்னா அவங்கள அவ்வளோ நேசிக்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலை. நமக்கே தெரியும் ஆண்டவர் எவ்வளோ தூரம் இஸ்ரேலை லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளை. அதனால மட்டும்தான் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, நம்ம மனசு ஒரு மாதிரி நம்ம பாவம் பண்ணுறப்போ உணருதுன்னா ஆண்டவர் உணர்த்துறாரு, யாரையோ சொல்லி அனுப்புகிறாருன்னா he still loves us. Go back to him. Please obey him. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். இது நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபார் த லார்ட் ஹூம் த லார்ட் லவ்ஸ் ஹீ கரெக்ட்ஸ். ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணாலே கரெக்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் அங்கிள் ஒரு வேர்ஸ் சொன்னாங்க. எனக்கு அந்த வேர்ஸ் எங்கே இருக்குது ஞாபகம் இல்லை, ஆனால் பைபிள் தான் சொன்னாங்க. நானும் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தேன். பாவிகளுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கார், ஆனால் நீதிமானுக்கு அவர் வந்து கர்ஜிக்கிற ஒரு சிங்கமாக இருக்கார் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா நம்ம சின்ன தப்பு பண்ணாலே என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணிருச்சுன்னு ஆண்டவர் ரொம்ப கஷ்டமாயிரும், நீ இதுலேருந்து விலகி வான்னு சொல்லுவார். கரெக்ட் பண்ணுவார். ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளையை வந்து அவன் ஆத்மா அழிஞ்சு போகிறதோட அவனை அடித்து நான் வழி மாற்றுறது ரொம்ப நல்லது, அவன் சேவ் ஆயிடுவான் அப்படின்னா அவங்க அப்பா அடிப்பார், அடித்து நம்மளை திருத்துவார். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நான் தப்பு பண்ணுறப்போ குட்டி ஏதாவது ஒரு அடி விழுகுது அப்படின்னா நம்ம நல்லா யோசிச்சுக்கணும், நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிறாரு, நம்மளை ஆண்டவர் இன்னும் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். அந்த நேரத்தில் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப போய் நம்ம பாவத்தில் தான் விழுவோம். நம்மள்கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நம்மளை ரட்சிப்பார், கண்டிப்பாக ரட்சிப்பார். நம்ம வேலை ஒரு அந்த விதைக்கிறப்போ நம்ம ஸ்டோனி ஹார்ட்டாக இல்லாமல் நம்ம இருதயம் வந்து நல்ல நிலத்தில் நல்ல நிலமாக இருக்கணும். அப்போ தான் நமக்குள்ளே விழுகிற விதை ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ளே கிரியேட் செய்யும். அதுக்கு நம்ம ஸ்டோன் ஹார்ட்டடாக இருக்கக்கூடாது, ரெபலஸாக இருக்காதீங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குன்னா அப்படி தான் பண்ணணும். இந்த உலகம் உன இப்படி பண்ணாதா இப்படி பண்ணுனா கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரா கேளுங்க. இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்க முடியாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது நான் ஞானஸ்தானம் பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போது இந்த வருஷத்தில் யாராவது ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஞானஸ்தானம் பற்றி நான் இன்னும் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஞானஸ்தானம் பற்றி சொல்ல தெரியாது. ஆனால் லாஸ்ட் வீக் நான் எம்டி ஜெகனங்களோட ஒரு ஞானஸ்தானம் பற்றி அவங்க பேசியிருக்கிறத நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை நான் கீழே போடுறேன், உங்களுக்கு பார்க்கணுன்னா பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை வந்து திருவிருந்தில் அந்த ஹோலி கம்யூனியனில் வந்துட்டு ஏன் 1 மாதம் கொடுக்குறாங்கன்னா மனம் திரும்பி நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நான் பண்ணுற பாவத்தை நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் திருவிருந்தில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனம் திரும்பிட்டு போயிடுங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் திருவிருந்து எடுக்கிறது, இல்லை திருவிருந்தை விளையாட்டாக பார்க்குறது, இப்படிலாம் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா பெரிய சாபங்களும், நோய்களும், ஒரு சில பேர் மரணிச்சே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் வசனங்கள் இருக்குது. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். நான் எம்டி ஜான் அங்கிளோட அந்த யூடியூப் சேனல் அந்த லிங்க்கை வந்து நான் கீழே பின் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும். பைபிள் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பைபிளை எடுத்து பாருங்கள். பைபிளில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பைபிள் அதுபடி வாழுங்க. யார் என்ன சொன்னாலும் அதே மாதிரி நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. அது பைபிளில் இருந்தால் அதை நம்புங்க, அதுபடி வாழுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே ஒபீடியன்ஸ் தான். அவர் எதிர்பார்க்குறதே ஒபீடியன்ஸ் தான். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டபனாக இருக்காதீங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கேளுங்க. ஆண்டவரே என்னை உணர்த்துங்க, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும் அப்படின்னு. நீங்கள் ஸ்டபனாக இருக்கப்போ நீங்கள் பண்ணுற எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாவத்தில் விழுந்து கடைசியில் ஒன்று மரணிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன் அடைய முடியாது உங்களால். இல்லை நான் ஸ்டெபனாக இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களே ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்கப்போ உங்கள் ஹார்ட் ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்டோன் மாதிரி ஆகிடும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க ஆவியானவரேன்னு சொல்லி கேளுங்க. நான் வந்து நிறைய வாட்டி கேட்பேன், எனக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் இப்போ நான் அதிகமாக கேட்குறது, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க ஆவியானவரே, நான் ஏதாவது பாவம் பண்ணால் எனக்கு உணர்த்துங்க, உடனே வழி நடத்துங்க, நான் உங்கள் சமூகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கேட்டுட்ருக்கேன். அதுதான் நம்மள்ட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆனால் நம்ம கேட்காமலே அவரோட கிங்டமுக்காக நம்ம எல்லாமே செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். நம்ம கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சீக் த கிங்டம் ஆஃப் காட், let shall be added to you. திரும்பவும் அந்த வசனத்தை சொல்கிறேன், ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ் அண்ட் யூ கான்ட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. இதுதான் பைபிளில் வசனமும் போட்டிருக்கு. திரும்ப சொல்கிறேன், ஒபே இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். பி ஒபீடியன்ட் டு காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆமேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இதில் நான் பேசினதில் இன்றைக்கி நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமேன்.